ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கூட்டு வைக்க போகிறோம். அதற்கு முருங்கைக்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிங்க. அலசிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காவில் அதில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இந்த முருங்கைக்காய் கூட்டை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முழு ப்ரொசீஜரையும் நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய், பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுட்டு சுரண்ட போகிறோம். பாருங்கள்,